வணக்கம் நண்பர்களே. நீங்க நிறைய நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கேது 2ஆம் இடத்துல இருந்தா பொருளாதாரத்தை கெடுத்துரும், படிப்பை கெடுத்துரும், குடும்பத்தை கெடுத்துரும், அப்படிதானே சொல்லுவோம். தனம், வாக்கு, கல்வி, குடும்பம் எல்லாத்தையும் கெடுத்துரும், பேச்சு சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் இடத்தினுடைய அதிபதி பலமா இருந்தா பிரச்சனை இல்லை இல்லையா? சரி, இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் நீசமாக இருந்தால் அவனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? படிப்பானா? அப்ப குடும்பம் சிறப்பு இல்லாம போருமே அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு ஜாதகம் வந்தது. இது ஒரு சவாலான ஜாதகங்கள் இதெல்லாம். இப்ப 2ஆம் இடத்துல கேது இருக்கு, 2ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிட்டார். அப்புறம் எப்படி இவர் நல்லா இருக்கிறது? சுபகிரகத்துடைய பார்வையும் கிடையாது. அப்ப 2ஆம் இடத்துலயும் பாவகிரகம் உட்கார்ந்துருச்சு, 2ஆம் இடத்து அதிபதியும் நீசம் ஆயிட்டாரு. என்ன ஆக போகுது? அங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா படிச்சுட்டான் அந்த பையன், டிகிரி முடிச்சுட்டான், படிப்புல எந்த தடையும் இல்லை. குடும்பம், வீடு, வாசல், இடம், பொருள் எல்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டாங்க, புதுசாக வாங்கி வீடு கட்டிட்டாங்க. அவ பொருளாதாரத்தையும் தடை தரலையே. இதுல எங்க ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, படிப்புல தடை வந்தாலும் இவர் டிகிரி படிச்சிருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க இல்லைங்கய்யா அது பிரச்சனை இல்லை, படிச்சு முடிச்சிட்டாரு, டிகிரி முடிச்சா தடைகள் அந்த அளவுக்கு பெருசா வரல அப்படின்னு. ஓகே, குடும்பத்துல வீடு கட்டி இருப்பீங்க, ஏன்னா இந்த 4ஆம் இடம் பலமா ஆட்சி பெற்றிருக்கு, அதற்கும் கொஞ்சம் சிரமங்கள் வந்திருக்கும். இல்லைங்க அது ரொம்ப சிம்பிளா ஈஸியா